சிம்பா நான் கூட்டிகிட்டு போயிடுறா லேக்கு. ஐயோ பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து இல்லைங்களா போனது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்களா அப்படின்னு வச்சிருக்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம் லைஃப்ல ஒன்ஸ் விசிட். அதுக்குன்னு வந்து எக்ஸாக்ட் பண்ற மாதிரி லடாக்கு தான் உயிர் இங்க குப்பை ஸ்டேட்மெண்ட். ஸோ காய்ஸ் ஆன்லேருந்து கிளம்புறோம். ஸ்ட்ரைட்டாக லேக்கு போயிட்டு அங்கே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு கிளம்ப போகிறேன். பிளான் சேஞ்ச். செம்ம அங்கே ஹேங் ஓவர். வண்டி எப்படி திரும்ப போகிறேன்னு தெரியல. ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் தான் தங்கியிருந்தேன். ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஹோட்டல்லாம் பார்த்துப்பாங்கன்னு தெரில. ஹோம் ஸ்டேனால் ஹெல்ப் பண்ணாங்க. வேறு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். சிம்பா நான் கூட்டிகிட்டு போயிடுறா லேக்கு. ஐயோ அப்பா டைம் வந்து 10:10. லேக்கு மட்டும் எப்படியாவது ஓட்டிகிட்டு போயிடணும். ஸ்டில் அந்த டிசீனஸ் இருக்குது. பட் ஐ எம் கான்ஃபிடென்ட். வண்டியில் உட்காந்துட்டா நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரில. பட் வண்டியில் உட்காந்துட்டா நான் போயிட்டே இருப்பேன். லேக்கு ஹைவேஸ் எங்கேயும் பாஸ் இருக்காது. ரோடும் சூப்பராக இருக்கும். பெட்ரோல் வண்டி தான் பிரச்சனை. ஸோ எனக்கு 300 காமிக்குது ஃபியூல் ரேஞ்ச். இந்த மாதிரி டைமில் தாங்க இன்டர்காம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். நைட் மேருங்க ஆன்லைனில் நைட் மேர். ஏன்னா நெஞ்சில் அவ்வளோ சளி இருக்குங்க. சிந்தனா மூக்கிலேருந்து வர மாட்டேங்குது. இரும்புனா அங்கேருந்து சளி வருது. ஸோ இது நம்ம ஊராக இருந்தால் ஆவி பிடிச்சிட்டு இருக்கலாம். பட் இங்கே ஆல்வேஸ் வெதர் சில்லுன்னு இருக்கா. ஸோ குறைய மாட்டேங்குது. ஆனந்த் ப்ரோ மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் தான் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாருங்க எனக்கு. ஸோ காய்ஸ் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதை தாண்டிங்கன்னா ஹைவேக்குள்ளே ஜாயின் ஆகிடும். இன்னும் தெரில. செம்மையாக காற்றடிச்சிட்ருக்கு. 60 மேலே ஓட்டவே முடியல. லாஸ்ட் 2 டேஸில் அப்படியே உல்ட்டாவாகிடுச்சுங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப ஸ்மூத்தாக போன ரைட் ஹான்லே வந்ததுக்கப்புறமா பிளாங்க் அவுட் ஆகிடுச்சுங்க. எஸ், எனக்கு மவுண்டன் சிக்னஸ் வந்துடுச்சு. ஏஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய டேர்ம்ஸில் இதை சொல்லுவாங்க. ஸோ இது யாருக்கு வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஒருத்தர் ஃபிட்டாக இல்லைன்னா உங்களுக்கு வருமா? கிடையாதுங்க. யாருக்கு வேணால் வரும். பட் இந்த ரயிலில் நான் நிறையா விஷயம் பண்ணதுனால எனக்கு இது வந்திருக்கு. அது நான் வந்து வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதுக்கப்புறமா அதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் லடாக் பிளான் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த டே நாங்கள் வந்து லே போயே ஆனோம். ஸோ 260 கிலோமீட்டர்ஸ் கவர் போனோம். ஹைவேஸ் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம சிம்பாவில் உட்காந்துட்டு போனால் நம்ம போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே பிரேக் இல்லாத வரைக்கும் நான் வண்டியை சேஃபாக ஓட்டிகிட்டு போய்டுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அண்ட் எங்கேயுமே பிரேக் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ண இடத்துல நின்னோம். அண்ட் அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்ணும்ல, ஸோ அதுக்கு மட்டும் மேகி சாப்பிட்றதுக்கு மட்டும் நின்னேன். ஸோ அப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கே தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி டிஸியாக தாங்க இருந்தேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனந்தபுரம் பின்னாடி இருந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் ஒரு வழியாக லே வந்து சேர்ந்தோம். ஸோ இங்கே தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ இந்த ரூமில் போய் எங்கள் திங்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னு பாருங்கள். எப்படி என் வண்டி நான் ஓட்டிகிட்டு வந்தேன்னு தெரில. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் லேயில் இருக்கோம். அக்டோபர் 4 லேக்கே வந்துட்டோம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹான்லே வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சொரியாச்சு. ஒரு ஆனந்தம் போய் முள்ளிங்களா, அப்புறம் டெம்சோக்கு இங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தார். நல்லா அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கவே முடியல. ஆன்லைன்லேயே இருந்துட்டேன் ஒரு 2 டேஸு. என்னென்னா ஆல்டிடியூட் சிக்னஸாக என்னென்னு எனக்கு தெரியல. வாமிட்டிங்லாம் எனக்கு வரல. சளி, நெஞ்சில் மட்டும் சளி ரொம்ப அதிகமாக இருந்தது. பேங்காங்கில் ஸ்டே பண்ணது ஒரு ரீசன். ஸோ அவர் டாக்டர் என்ன சொன்னார்னா, பேங்காங்கில் நீங்கள் எதுக்கு ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் அவர். அங்கே ஸ்டே பண்ணக்கூடாதே அப்படின்னாரு. நாங்களே பார்த்துருந்தோம். வரவன் எவன்கிட்டையுமே லக்கேஜ் இல்லை. பேங்காங்கில் நிறைய பைக்கர்ஸ் போயிருந்தாங்க. 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எங்கே திரும்பி லே போவாங்க, எங்கே டைம் இருக்குதுன்னு யோசித்தோம்.
நாங்கள் ஒண்டி தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் போல. மீதி பேர் காரில் வந்தாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாங்கள் ஒண்டி பைக்கில் லக்கேஜ் எல்லாம் எடுத்துங்க போய் ஸ்டே பண்ணோம். அது ஒன்று. அப்புறம் டிஸ்கிட்டில் வந்து நான் லைட்டாக ஒரு கூல் ட்ரிங்க் ஒன்று அடித்தேன். மோகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே மோகு இருந்தது பார்த்துட்டாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். சரிக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு 2 பேரும் நல்ல வேலை இவர் கொடுக்கல. பரவாயில்லை, அங்கே ஒரு லோக்கலில் பார்த்தா அவரோட பேசிங்க இருந்தேன். அவரோட சேர்ந்து அப்படியே அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். அதுதான் எனக்கு இந்த நெஞ்சு சளிக்கான பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் 100 டாக்குன்னு ஒரு வில்லேஜ் போயிட்டு வந்தோம். இப்போ தான் ஹைட்டை பார்த்து அந்த வில்லேஜ் 14,000 ஃபீட்டில் இருக்க போல். நாங்கள் மட்டும் சர்னு ஏறி மேலே போயிட்டு திருப்பி கிட்ட வந்து அப்புறம் பண்ணி, ஏன்னா டிஸ்ட்ரிக்டில் நெக்ஸ்ட் டே பேங்காங் கிளம்பும் போது தான் என் பாடி ஒரு மாதிரி செட் ஆகலை. மேபி இதுதான் இந்த ஜூஸு, இந்த 100 டாக்கு, அதுக்கப்புறம் பேங்காங் லேக் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆன்லேயே போயாச்சு. ஆன்லைன் போய் தங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னால் ஏஞ்சி நிற்க கூட முடியல. நிற்கிறேன், இப்படி ஆடுறேன். அப்புறமா கிட்ட சொல்லிட்டேன், ப்ரோ நான் எங்கேயே இருக்கேன், நாளைக்கு கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அப்படிங்களா போகலாம் அப்படின்னோடனே நான் அப்படியே டேப்லெட் சாப்பிட்டு, இத்தனைக்கே டைமாக்ஸ் போட்டேன். டைமாக்ஸ் என் பாடிக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். டைமாக்ஸ் போட்டு தான் நாங்கள் கார்ஜூங்கில் ஏறினோம். அப்புறம் வேறு அது அந்த டேப்லெட் எனக்கு செட் ஆகலை. அப்புறம் அந்த ஆக்சிஜன் கேனிஸ்டர்னு ஒன்று சொன்னாங்க. அது இங்கே இருக்க டாக்டரை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது, நீங்கள் ஒரு சிலிண்டர் மாதிரி வச்சுக்கணும், இது வந்து ரொம்ப எமர்ஜென்சிக்கு தான், நான் சிலிண்டர் தான் பெஸ்ட்டுன்னாரு. பைக்கில் போகிறோம், எங்கே சிலிண்டர் எடுத்துக்கின்னு போவோம். ஸோ மேபி ஏதாவது பேக்கப் வெஹிக்கிள் இருந்துன்னா அதில் ஒரு சிலிண்டரை வச்சு எடுத்துகிட்டு போங்க, அதான் வந்து சேஃப்னாரு. அப்புறம் இவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆன்லைனில் என்னாச்சு, ஆன்லைனில் தான் பேங்காங்லேருந்து கிளம்பும்போது ஒரு மாதிரி ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் போயிட்டு ஃபஸ்ட்டு சிம்டம் தலை சுத்தல் ஹெவியாக இருந்தது. ஸோ நான் சொல்லிட்டேன், உம்லிங்லாம் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஏன்னா ட்ரிப்பு எப்போ வேணால் போகலாம், பட் ஹெல்த்து முக்கியம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட்டில் இருந்தாப்புல. பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே இந்த கேஸ் கேனிஸ்டர்லாம் வச்சுருந்ததுனால இந்த விக்ஸ் போட்டு ஆவி பிடிச்சி என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். தென் வீட்டுக்கு கால், சரி இதுக்கு மேலே இந்த மோரோவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் நெவர் ஸ்டே அட் ஹை ஆல்டிடியூட்ஸ். ஸோ இட் வில் லிட்டரலி கில் யூ. அதனால் உங்கள் தம்பி எப்படியாவது தட்டி தலை மாதிரி வந்து போயிடலாண்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்ட முடியல, எப்படியா கஷ்டப்பட்டு லே வந்துட்டோம். நடுவில் நான் மட்டும் அந்த உம்லிங்லா போனேன். உம்லிங்லாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கீழே இறங்கி போனீங்கன்னா டெம்சோக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா லிட்டரலாக வந்து சைனா வந்து பார்க்கலாம். ஸோ சைனீஸ் பீப்புள் வில் பி கோயிங். நமக்கும் சைனாவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு தமிழ் சோல்ஜரை மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். பேர் சுந்தரவேல். ரைட் வண்டி போல் பார்த்திங்களா, அது சைனா ரோடு. ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்க, ஈஸி சைனீஸ். அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஆர்டிலரிஸ், ஆர்மிஸ் என்னென்ன பண்ணுவாங்க, மோட் ஆஃப் அட்டாக்ஸ் இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. ஸோ இது நம்ம கேட்டோம், அதனால் சொன்னார். ஸோ டிடன்ட் allow us to take video also. ஸோ அப்புறம் ஒரு டீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது பேர் என்ன கச்சோரி ஒன்று கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி அகைன் உம்லிங்லா ஃபோட்டிங்களா ஏறி வந்தோம். ஆனால் அந்த உம்லிங்லா ஏறினோடனே எனக்குமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கோல்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு எனக்கு குளிர் தாங்க வேணும், குளிர் பிரச்சனை இல்லை, வெயில் தான் என்னால் முடியாது. ஸோ செகண்ட் திங், உங்கள் பாடி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த புல்லோவர் போட்டு அலையிறது நாங்கள் பண்ண பெரிய தப்பு அதான். நான் ஷார்ட்ஸோட சுற்றிட்டு இருந்தேன், கௌதம் ஒரு ட்ராக்ஸ் ஒரு புல்லோவரோட போட்டுனா நான் மேலே எதுவுமே போடல. ஸோ உங்கள் பாடி உங்கள் கண்டிஷன் பெட்டர், இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஏன்னா இந்த மாதிரி ஆல்டிடியூட்ஸில் இருக்கும்போது அந்த குளிர் காற்று படம் போது காற்று தான் பிரச்சனையே. குளிர் இல்லைன்னா கூட காற்று தாங்க முடியாது. வாய் உங்களுக்கு மெயினாக எனக்கு வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு இந்த குளிர்னால. ஏன்னா நான் எதுவுமே போடாமல் வெறும் தலை கூட எதுவும் போட மாட்டேன், அப்படியே வெறுமை தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ண தப்பு தான். ஸ்ரீநகருக்கு அப்புறம் தான் பல்லக்கலாவே எத்தாரு. அது வரைக்கும் ஜாலியாக தான் சுற்றினேன். குளிர் ஆக்சுவலி கிளைமேட், எனக்கு குளிர் கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அட்ஜஸ்டபுளாக இருந்தது. பட் நேற்று ரிட்டர்ன் வரும்போது செம்ம குளிர். ஃப்ரம் ஹான்லே டு லே சரியான குளிர். நாங்களும் உள்ள ஸ்வெட்டரு இவனாவது வேட்டாரா ஷர்ட்டு கிட்ட தான் நம்ம ஒரு கிழிஞ்சு போன ஸ்வெட்டர் 2 சாக்ஸ் போட்டு ஓட்டுறா அப்பயும். ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் KTM அட்வென்ச்சர் 390 என்னன்னா பெரிய ரேடியேட்டர், அந்த ஷூ சூடாகவே இருக்குது. அதனால காலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கை தான். தம்பி ஒரு க்ளவுஸ் கொடுத்து அதுதான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ
கை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. வண்டி பிரச்சனை இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. நல்ல வேலை வண்டி எதுவும் வண்டியால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. எனக்கு என்ன பையனா அந்த சர்ச் பாஸ் கில்லர் கிஸ்டார்லாம் போயிட்டு கிளச் பிளேட் எங்கே போஞ்சு போச்சுனா நானா எதுவுமே சர்வீஸ் கூட பண்ணல. நான் அப்படியே எடுத்து வந்தேன் வண்டியை. ஸோ லே வரைக்கும் போச்சு. இனிமேல் அது ஊருக்கு வந்தாலும் சரி வரனாலும் சரி எந்த கவலையும் இல்லை. ஒரு பீஸாக வந்தால் சந்தோஷம். ஸோ டேஸ் லடாக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பெருசாக இல்லை. ஒன் டைம் விசிட் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 லோக்கல் ஐட்ஸ் கிட்ட பேசணும் எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. ஸோ கேட்கும் போதே நமக்கே இந்த மாதிரி ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் எப்படி சர்வே பண்ணுறாங்க லிட்டரலாக தெரியல. ஸோ வாட் எவர் மோரோவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரண்ட்டு 7 to 11 தான் இங்கே கரண்ட்டே. நீங்கள் வேற வேறு யூ கோ அபவுட் டிஸ்கிட்லேருந்தே அப்படி தான் 7 மணிக்கு கரண்ட் விடுவான், 14 மணிக்கு ஆஃப். அவ்வளோதான். அந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் சார்ஜ் போடுவீங்களோ குளிப்பீங்களோ பல் வளர்க்குவீங்களோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இவங்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா வெறும் டூரிசம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளீட் ஷட் டவுன். அவ்வளோதான். உம்லிங்லா போனது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லைங்களா அப்படின்னு வச்சுக்கலாம். உம்லிங்களா ஒன்றுமே இல்லைங்களான்னு பேர் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ரோடு அவ்வளோதான். மேலே கெஃபே எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே க்ளோஸ்ட் பேபி டியூ டு த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். பட் ஆனால் 3 மாதம் முன்னாடி எங்கள் டீம்லேருந்து வந்த பசங்க எல்லாமே சொன்னாங்க மேலே கெஃபே நூடுல்ஸ் பெட்ரோல் எல்லாமே விற்பானுங்க ஆர்மியோட கெஃபே. பட் நான் போகும்போது ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு லடாக்கோட இமாச்சல் எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சீரியஸாக இமாச்சல் போனோம். அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஆனாலும் அங்கே சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருக்கான், ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்கு சூடாக. ஆனால் ட்ரோன் ஒரு 20 minutes யூஸ் பண்ணிவிட்டு ட்ரோன் எடுத்து உள்ளே வைக்கிறேன். கை ஃபுல்லாக அப்படியே ஈரமாயிடுச்சு. என்னன்னா ஈரமாகுதுன்னு பார்த்தா எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்ச வியூ ஏதோ ஃப்ளாஷ் போயிட்டு நினச்சிட்டு அங்கே உள்ள டீ ஒருத்தர் போட்டிருந்தார். அங்கே போய் அந்த நெருப்பில் காமிச்சோம் தான் கை செட் ஆச்சு. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அவர் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த டீ கடை வந்து கவர்மெண்ட் அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தெரில. நம்ம போகிறப்ப ஏன் உம்லிங்லாலாம் ஏன் பண்ணலன்னு தெரில. உம்லிங்லாம் ஆக்சுவலி உம்லிங்லா கீழே உம்லிங்லாம் வந்து அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மெமரி அவ்வளோதான். மற்றபடி ஒரு வாட்டி பார்க்கலாம் லைஃப்பில் ஒன்ஸ் விசிட். அதுக்குன்னு வந்து எக்ஸாக்ட் பண்ணுற மாதிரி லடாக்கு தான் உயிர் இங்கே குப்பை ஸ்டேட்மெண்ட்டு. வண்டி எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க அதே கல் மண் எல்லாம் பார்த்துட்டு கடுப்பாக இருக்கும். ஸோ ஓகே, நீங்களும் லடாக் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பிஓகே வில்லேஜ் இந்த பார்டர் சைடில் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே இருக்க ஆர்மி ஆளுங்களோட பேசுங்க. எங்கேயாவது நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருந்தால் அவங்களோட பேசிங்கன்னா அவங்க நிறையா சொல்லுவாங்க. அதுதான் லடாக் நினைக்கிறேன். இந்த பார்டர் ஃபுல்லாக இங்கே சைனா இங்கே பாகிஸ்தான். ஆமாம், கைண்ட் ரிக்வெஸ்ட் டோன்ட் டேக் வீடியோஸ் பிக்சர்ஸ். ஏன்னா அவங்க தொழிலுக்கு நம்ம வள வைக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் ஸ்ட்ராங் பிகாஸ் நம்ம தமிழ் ஆளுங்க நம்ம ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு தேர் கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன். எனக்கு நிறைய சொன்னாங்க. அதை நான் வந்து நாங்கள் ரூம்குள்ளே பேசிட்டேமே தவிர அவ்வளோதான். இது வந்து வி டோன்ட் பப்ளிஷ் இட் இன் யூடியூப் ஆர் எனி சோஷியல் மீடியா. இட்ஸ் ராங். ஸோ ஏன்னா அந்த வாய் ஃபுல்லாக எனக்கு வெடிச்சிருச்சு. திங் இஸ் தட் நான் பக்லாவா போடல எதுவும் போடல ஒன்றுமே இல்லை. ஜாலியாக மூஞ்சி விட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன். அந்த கோல்டு விண்ட் அந்த ஃபேஸுன்னு ஒரு இது இடியம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜாலியாக ஆட்டினே வந்தேன். வாய் ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. இப்போ சாப்பிட முடியாமல் அவஸ்தை அனுமர் நேரத்துலாம் நீங்க பாக்கல. நீ பரவாயில்ல என் வாய் நேரத்து பாக்கணுமே. எனக்கு கையில ஒரு குச்சி கொடுத்து எனக்கு அனுமதி மாதிரி சுத்தி வந்தோம். அதுதான் அப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். விண்டான் பேஷன் பாட்டெல்லாம் பாடிட்டு வந்த ஹெல்மெட்ல இருக்கலாம் தேவைதான். செகண்ட் திங் வந்து உங்களுக்கான நீங்க வரீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தர் ஸ்லிப் ஆனாலும் அனதர் கை ஷுட் பி டெசிசிவ் வாட் என்ன நடக்கணும். ஏன்னா இந்த இடத்துல டெசிஷன் எனக்கு துப்புலனா முடிஞ்சு கேம் ஆகும். ஏன்னா அவன் சிக்கா இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லை போயிடலாம் கிளம்புன்னு யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தாதான் இந்த மாதிரி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல உங்களால சர்வே பண்ண முடியும். ஒரு ஹிந்தி தெரியுன்றது எனக்கு கிளம்பும் போது தான் தெரிஞ்சது. பார்சல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கே போனாலும் கிட்ட ப்ரோ அப்படின்னா போதும். திடீர்னு ஹிந்திக்காரவே மாறிடுறாரு கொஞ்ச நேரத்தில். சரி நம்ம அப்படியே சைலண்டாக இருக்கும். நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு நினச்சிங்க. எங்கள் ஐயா வந்து செருப்பு போயிட்டு அடிச்சு படிக்க வச்சாரு. இப்போலாம் அது யூஸ் ஆகுது. என்ன எங்கள் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொன்னப்பா நீ மட்டும் அந்த சேக்கலை வாங்கி நாங்கள் போயிட்டு முடியாது எனக்கு தெரியும்டா அப்படின்னு அவர் புலகாயத்தை அவர் சொல்றாரு. இந்த ஹிந்தி என்ன ஹிந்தியிலாம் சத்தியமாக இங்கே சர்வே பண்ண மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடமும் நீங்கள் போனீங்கன்னா வில்லேஜ் தான். அவங்க சுத்தமாக இங்கிலீஷ் தெரிய வாய்ப்பே இல்லை. ஹிந்தி தெரியறதும் அவங்க லடாக்கி தான் பேசுகிறாங்கல்ல. நம்ம லடாக்கி பேசுகிறாங்க. லடாக்கியும் ஒரு மாதிரி என்ன சொல்றது உருதுவும் கலந்து பேசுறாங்க. அது சில வார்த்தைகள் எனக்கும் புரியல. பட் ஏதோ மேனேஜ் பண்ணி உங்களுக்கு டேப்லெட் போட்டுலாம் எங்கேயும் அங்கேயும் உஷார் பண்ணி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டோம். போத் ஆர் நார்மல். எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னைக்கு தான் கொஞ்சம் கோல்டாக இருக்கு. பட் ஓகே, கௌதம் இஸ் கெட்டிங் ரெடி. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days மார்க் வந்ததுக்கப்புறமா ஆர்மஸ் இல்லாமல் ஆர்மஸே ஆக்சுவலாக உடஞ்சி போச்சு. வைட்டரோட C2 சாஸ்டெக் தான் வச்சுருக்கேன். அது அப்படியே ரொம்ப கல் மாதிரி ஆயிடுதா. ஸோ
இந்த கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும். ஸ்பென்சர் ஜாக்கெட் வந்து நம்ம பாடிக்கு ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும். ஸோ உள்ளே போடன்னு சொல்லிட்டு இப்படின்னு மடக்குனேன், அப்படியே உடஞ்சிருச்சு அது. ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ரைடிங் கேஸ் போடும்போதும் ஒரு டேயும் கிளம்பும்போது உள்ளே பார்த்து போடுங்க. எங்களுக்கு பெரிய டென்ஷனாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேயும் இந்த லக்கேஜ் பேக் பண்ணுறது தான். அடுத்த நாள் பேக் பண்ணுமா இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருந்தது. கடுப்பான வேலை. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வரணும்னா ஒரு பேக்கப் வெஹிக்கிள் மாதிரி வச்சுட்டு லக்கேஜை தூக்கி போட்டோமா, சின்ன பேக் வண்டியில் வச்சுட்டு வர மாட்டேங்கன்னா மேபி இன்னொரு 15-20 டேஸ் வந்து ஜாலியாக நாங்கள் ஓட்டலாம். பட் செகண்ட் திங்ஸ், இந்த நிறைய காட்டன் ஐட்டம்ஸ் நிறைய பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா டக்குன்னு காஞ்சிரும். இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாங்கள் டிஸ்கிட்லாம் துணி துவைச்சோம், அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வெயில் அடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். யூ லிட்டரலி ஷிட் லைக் அ பிக். அதனால காட்டன் ஐட்டம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ரூமில் வந்தால் கூட அவன் கொடுக்குற அது இன்னொரு விஷயம், டிஸ்கிட் தாண்டி எங்கே போனாலும் ஒரே ஒரு பக்கெட் வெந்நீர் மட்டும்தான். ஸோ அதனால் குளிக்கிறதும் யோசிச்சு குளிக்க. நீங்கள் பாட்டு சோப்பா அள்ளி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 10 தான் குளிச்சுட்டு வரணும், விரைச்சிப்பீங்க. இப்படி தான் வரணும். அப்புறம் ஒரு பக்கெட்டு தான், ஒரே பக்கெட், அவ்வளோதான். ஒரு பக்கெட் ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் வெந்நீர். ஸோ ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ், இன்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. எங்கே வெயில் அடிக்குதோ அங்கே ஒரு டே தங்கிருங்க. ஆமாம், பெஸ்ட் தான் துணி காய வச்சு நீங்கள் இது பண்ண முடியும். அண்ட் அந்த குக்கர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லிட்டலாக அந்த 1000 ரூபாய்க்கு அந்த அமேசானில் வாங்கின அந்த கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் 250 rupees அந்த கேஸ் கேனிஸ்டர், எதுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ அந்த மிக்ஸி போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஒரு நாள் நல்லா சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ இட்ஸ் குட். அதான் தட் ஓகே, வரலாம், எல்லாருமே வரலாம். நாங்கள் எடுத்த ரூட்டை தயவுசெய்து எடுக்காதீங்க. நாங்கள் பண்ண மடத்தரம். நம்ம பண்ண நல்ல விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்டே அதை முடிச்சிட்டோம். சர்ச் பாஸ் இல்லைன்னா ரிட்டர்ன் வரப்போ ஏதாவது பிரச்சனைனா அதை நாங்கள் முடிச்சிருக்க மாட்டோம். வண்டி மட்டும் தான் போயிருக்கோம். நாங்கள் 2 பேரும் இங்கே தான். நல்ல வேலை அதை நாங்கள் ஃபர்ஸ்டே முடிச்சிட்டோம். ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் வைப்போட முடிச்சாச்சு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 5 days அந்த ஜோஷ் இருக்கும். காத்தால 2 பேரும் எப்படின்னா 6 மணிக்கு எழுந்துவோம், நைட்டு 10 மணிக்கு தான் ரூமுக்கு வருவோம், தூங்குவோம், எழுந்திரிப்போம், வண்டி எடுப்போம், இப்படியே தான் இருந்தது. ஸோ 6th day வந்து அந்த ஒரு பாடியோட என்ன சொல்றது, உங்களோட எனர்ஜிலாம் போவோம். பேங்காங்லாம் மொத்தம் படுத்துட்டோம், முடிஞ்சே போச்சு. பேங்காங்லாம் ரூம் எடுத்துடாதீங்கப்பா. தயவுசெய்து அங்கே தங்க. நாங்கள் டென்ட்லேயே ஸ்டே பண்ணல, ரூம் தான் ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இவன் தூங்கிட்டான். நைட்டு 2 மணிக்கு கழுத்துல யாரோ ஏறி இந்த அமுக்குவான் பேய்னு சொல்லுவாங்க தெரியுமா, சுத்தா மூச்சை விட முடியல, ஆக்சிஜனும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி டோரை லைட்டாக திறந்து வெளியே போய் பார்த்தேன். ஓகே, அந்த டென்ட்டில் வென்டிலேஷன் கிடையாது. தட்ஸ் அ மெயின் இஷ்யூ. ஏன்னா காத்தடிக்க கூடாது, ஃபுல்லாக இது பண்ணியிருந்தானுங்க. நான் மட்டும்தான் அப்படி அவஸ்தை விட்டுறேன். சரி பக்கத்து ரூமில் காத்தாடி டிஃபன் சாப்பிட வரும்போது கேட்டேன், பூரா போய்ட்டு வெளில தான் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஹை ஆல்டிடியூட் போனீங்கன்னா 5 நிமிஷத்தில் கிளம்பிடுங்க. ஆமாம், ரொம்ப யாருமே இல்லையே. நாங்கள் போகும்போது யாருமே இல்லைட்டு 40 நிமிஷம் இருந்தோம். நாங்கள் எல்லாமே நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ். வீடியோ எடுத்துட்டு நான் வந்து விளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்மெட்லாம் வந்து ஜாலியாக நான் ஏதோ படைக்காமல் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்க, இதுதான் கார்துங்களான்லாம் பேசியிருந்தேன். அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். மேபி ஹீட் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சாப்பிடுனா ஹெவிலி டேஞ்சரஸ். அது என்னன்னா அது கழுத்தில் இங்கே இறங்கும். உங்களுக்கு இந்த இடத்துல இறங்கினா இட் வில் கோ அண்ட் அஃபெக்டட் ஸ்பைன். கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும். ஏன்டாப்பா லடாக் வந்தோம்னு சில சமயம்லாம் வண்டி வரும்போது யோசிப்போம். பட் கவர் யுவர் நெக், அது ரொம்ப முக்கியம். மஃப்ளரு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் இந்த ரைனாக்ஸ் அதெல்லாம் போக தேவையில்லை. நார்மலாக இந்த சரவணா ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த மஃப்ளர்லாம் கிடைக்கும் 150 ரூபாய்க்குலாம். அதை வாங்கி கழுத்தில் சுற்றிவாங்க, பெட்டர். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 yearsல ஆல் த ரோட் ஷுட் பி கனெக்டட். எல்லா ரோடும் பார்க்காம போட்டாங்க. ஏன்னா 3 months பிஃபோர் வந்து அந்த பேங்காங்கில் ஒரு ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் அதுவே வந்து இப்போ பக்காவாக சூப்பராக போட்டாங்க. சிசுல் வரைக்கும் நம்ம ரோடு போட்டாங்க. டூர்புக்லேருந்து சிசுல் பேங்காங் டு சிசுல் அந்த ரிவர் ஓரமாக இருக்கிற அது போட்டாங்க. நாங்கள் ஒரு பாஸ் ஏறிட்டு போயிட்டோம். கொங்ஸ்கா ஏதோ ஒன்று கரசங்களா பாஸ்ன்னு ஏதோ ஒன்று போனோம். கார்ஜோங் லைட் அது. ஆமாம், அது தெரியல, அது பாசினே தெரியல. சில்லு இருக்கு, ஏதோ பாஸாக தான் இருக்கும். யாருமே வேற போல, நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, நான் நிறைய விஷயம் அந்த இது மிஸ் பண்ணிட்டோம் பார்க்கறதுக்கு. அந்த கியூட்டவுன் இருக்குமே தமக்குண்டு லடாக்கோட மார்மோட், லடாக்கியன் மார்மோட், அது மட்டும்தான் இல்லை. கழுதை தான் சுற்றி இருந்தது எல்லா இடத்துலையும். கழுதை யாக்கு இதெல்லாம் தான் பார்த்தோம். லடாக்கியன் மார்மோட் கண்ணில் மாட்டல. அந்த 3 idiots அதுக்கு போய் விசாரிச்சேன் நான். அதுல உட்காரத்துக்கு 100 ரூபாயா? அமெரிக்கான் டிக்கி வச்சது நான் எதுக்கு 100 ரூபா கொடுக்கணும், போடான்ட்டு வந்துட்டேன். சரி ஒரு போட்டோ எடுக்கலாம், இவ்வளவு தூரம் வந்தோமே. அந்த ஸ்கூட்டர் இல்லையா, நான் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு 150 ரூபாயா ஒரு போட்டோக்கு. போடா வேண்டாம், அதோட பெரிய வண்டி வச்சிருக்கேன், அதுல வச்சு எடுத்துக்கிறேன்ட்டு வந்துட்டேன். டோ பேக்கேஜ் தேதோன்னா ஒரு ஆடியும் தேவையில்ல, அமெரிக்கான நான் டிவியில பாத்துக்கிறேன், போடா ஈரவங்க கேட்கலாம். அந்த 3 சீட்ல உட்காரத்துக்கு 150 ரூபா கேட்கறாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு. மேபி ஃபேமிலியா இருந்தா
நம்ம அவ்வளோ தூரம் ஓட்டிங்கே வந்திருக்கோம், நம்மளுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. டவர் வீட்டிலலாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க வந்தீங்கன்னா டவர்ன்றது ஒரு பர்சன்டேஜோட வராது, அங்கங்கே வரும். ஜியோ போஸ்ட்பெய்ட் மட்டும். ஜியோ போஸ்ட்பெய்ட் பெஸ்ட்டான டவர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜியோ போஸ்ட்பெய்ட். அதை போட்டிங்கன்னா அது எங்கேயுமே வரலன்னா வேற எந்த டவரும் வராது அந்த ஏரியாவில். செல் ஒன் வச்சுருக்காங்க ஆன்லைன்லாம். செல் ஒன்லாம் எனக்கு தெரிஞ்சு தாத்தா காலத்து டைனாசர் காலத்துல அழிஞ்சு போச்சு, அது இன்னும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மொரவர் அங்கே பட்டன் ஃபோன். ஆமாம், டெம் ஜோக்கில் என்ன சொன்னாங்கன்னா டவர் இருக்குது, பட் என்னன்னா அதோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ யூ கேனாட் அப்லோட் ஃபோட்டோஸ் வீடியோஸ், வெறுமை கால்ஸ் மட்டும். வாட்ஸ்அப் கூட ஒர்க் ஆகும், கால் மட்டும். அதுவும் 2-3 பீட் சவுண்டுக்கு அப்புறம் தான் கனெக்ட் ஆகும் இஃப் யூ ஹேவ் லக் டியூ டு மிலிட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு, இங்கேருந்து சேஃப் எக்ஸ்பிரஸில் அனுப்பிச்சி விட்டுறது தான். அது சேஃபாக வருதா இல்லையான்றது வந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் தெரிய போகுது. ஸோ எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆர்மர்ஸ்லாம் கழட்டி வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த ஆர்மரை. அப்பா இங்கே பாருங்க, இதுதான் அந்த நீகர். இதில் சிவரு வந்துட போகுது, கல் மாதிரி ஆயிடுச்சு. அது நான் எடுத்துகிட்டு வந்ததில் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 256 GB வச்சுக்கிட்டேன். ஏன்னா சில ஏரியாவில் வந்து உங்களுக்கு கரண்ட் இருக்காது, நைட் வந்து செம்ம டயர்டாக அப்படியே படுத்துட்டேன். பேங்காங் ஹான்லே அங்கெல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணல. ஸோ 256 GBன்றதுனால ஒரு 3 நாளைக்கு அதை வச்சு ஓட்டலாம். ஸோ அதனால் ஸ்பேஸ் நீங்கள் நிறையா கேரி பண்ணிக்கோங்க. மெமரி கார்டில் SD கார்டு ஃபுல்லாகவே மவுண்டன்ஸாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நிறையா ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியாது. ஸோ பெட்ரு பேக்கப் வச்சுட்டே இருங்க. மேக் இருக்குது, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதெல்லாம் வச்சு 256 GB இருக்கனால மேனேஜ். எங்கெல்லாம் வந்து எங்களுக்கு கரண்ட் இல்லையோ, கரண்ட் இல்லை, எங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது நான் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இன்னும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ ட்ரிப் இங்கே முடியுது. இப்போ சேஃப் எக்ஸ்பிரஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் லே டு சென்னை வண்டி சேஃபாக வந்ததா இல்லையா அப்படின்றத. நிறைய பேர் ஹேண்டில் பார் பெண்டு இந்த பிரச்சனை சொன்னாங்க. எங்களால் சண்டிகர் இல்லை டெல்லி போக முடியல. அண்ட் ஜஸ்ட் ஒரு 3 hours இதுக்கப்புறமா நான் வந்து சேஃப் எக்ஸ்பிரஸ் போய் எங்கள் வண்டியை பார்சல் பண்ண போனோங்க. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் சேஃப் எக்ஸ்பிரஸ் லேயில் இருக்குது, அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நாங்கள் அங்கேயே வண்டியை அமுச்சு விட்டோம். சரி, வண்டி எல்லாத்தையும் அமுச்சு விட்டு, அண்ட் உங்களுக்கே தெரியும், என் வீடியோஸ் முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு 10-15 days கழிச்சு வண்டி என் வீட்டுக்கு வந்தது. பட் அந்த வண்டி வந்து என் வண்டி இல்லை, வேறு யாரோ வண்டி எனக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ ஒரு பெரிய இஷ்யூ க்ரியேட் பண்ணி என் வண்டி திரும்ப என் கைக்கு கிடச்சிது. ஸோ அது என்னாச்சுன்றது வந்து நீங்கள் மேலே ஒரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். நான் டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ என்ன எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நாங்கள் இப்போ வண்டியை பார்சல் பண்ணுறோம்ல, ஸோ இதை நான் வீடியோ எடுத்தது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இதை வச்சு தான் என் வண்டியை நான் எடுத்தேன். இந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என் வண்டி காணாமல் போயிருக்குங்க. ஸோ நீங்களும் எங்கேயாவது போய் வண்டி பார்சல் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் இல்லை கிளிப்ஸ் எடுங்க. உங்கள் ஃபோனில் பேக் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ வண்டி நாங்கள் ஏன் ரோடு வழியாக நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா, ட்ரெயினில் அமுச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் தலைவலி, ரொம்ப அலையணும். ஸோ ரோட்னா அப்படியே போய் எடுத்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ சேஃப். சென்னையிலேருந்து சண்டிகர் சேஃபாக தாங்க வந்தது வண்டி. பட் ரிட்டன் தான் வந்து சொதப்பி விட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ இந்த ஆள் தான் எங்கள் வண்டியை வந்து சொதப்பி விட்டாருங்க. ஸோ வண்டியில் என் வண்டிக்கு பதிலாக வேறு வண்டிக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு என் வீட்டுக்கு வேறு ஏதோ ஒரு வண்டி வந்துருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ ப்ரூஃப்னால தாங்க நான் தப்பிச்சேனே. இந்த வீடியோ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என் வண்டி காணாமல் போயிருக்குங்க. ஆக்சுவலாக சேஃப் எக்ஸ்பிரஸ் வந்து லே சிட்டிக்கு வெளில இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியை கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு போயிட்டு வண்டி விட்டு ரிட்டன் வரும்போது அங்கே எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாதுங்க. பஸ்ஸும் இல்லை, எதுவும் வரல, யாரும் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம அண்ணன் தான் வண்டியை நிறுத்தினார். ஸோ ஒரு லாரியை மடக்கி அதில் தான் நாங்கள் லே போயிட்டுருக்கோம். ஓகே, பார்க்கலாம். இந்த சீரீஸோட முடிச்சிடுறேன். லடாக், ரோட் டு லடாக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வண்டி எடுத்த ஃபோட்டோஸ் நான் போடுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பாருங்கள். அண்ட் இந்த ரைடுக்கான எங்களோட ஆக்சசரிஸ் நான் என்னெல்லாம் வாங்கினேனோ அதையும் அப்படியே ஒன்று அமேசான் லிங்க் இருக்கும், நீங்கள் அங்கே போய் அதை வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். See you. ഞാൻ വരട്ടെ, ഞാൻ പിന്നെ കാണാം, ഞാൻ പിന്നെ കണ്ടു. ടാറ്റാ. ഊർക്ക് പോകാം.